வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும், கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான என் கதைகளுக்கு நல்லாதரவு வழங்கி வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய தலைப்பானது அறிவுக்கும் நோய்க்கும் மாத்திரைகள். அது என்ன அறிவுக்கும் நோய்க்குமான மாத்திரைகள்? கதையோட்டத்தில் காண்போம். வடுகப்பட்டி மருத்துவர் வீட்டில் ஒரு நாள் அக்காள் ருத்திரா என்பவள் தன் தம்பியோடு சேர்ந்து அவள் வகுப்பில் நடந்த பாடங்களையும் நாளை நடக்க இருக்கின்ற பாடங்களையும் தனது தம்பி ருத்திரனுக்கு சொல்லிக்கொண்டு இருந்தாள். அக்காள் 11ஆம் வகுப்பு, ருத்திரன் 9ஆம் வகுப்பு படிக்கின்றார்கள். மருத்துவர் அருளாண்டியோ நன்கு படித்தவர். தன் தொழிலுக்கு ஏற்றவாறு செல்வ சொத்துக்காக ஆசைப்பட்டு, கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவள் குடும்ப பாங்கானவள் என்று கருதி சோலையம்மாளை திருமணம் செய்து கொண்டார் அருளாண்டி. படிக்கின்ற தன் குழந்தைகளையும் படித்த தன் கணவர் அருளாண்டியின் பெருமைகளையும் எண்ணி பெருமைப்பட்டாள் திருமதி சோலையம்மாள். பட்டிக்காட்டில் சோலையம்மாள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் என்றாலும் ஓரளவு செல்வம் மிக்கவள். உழைப்பு மட்டுமே தெரிந்து தன் தந்தையின் வழி வளர்ந்தவள் என்பதால் அன்று வீட்டில் குழந்தைகள் பேசிக்கொண்டதை உற்று கவனித்தாள். மகள் ருத்ரா கூறினாள், தம்பி ருத்ரா, நாளை வகுப்பில் பிறப்பு மற்றும் உயிர், அதற்கான மாத்திரைகள் குறித்தும் எனது ஆசிரியர் விளக்க உள்ளார் என்றாள். உடனே தம்பி ருத்ரன் குறுக்கிட்டு, நம்ம அப்பாவுக்குத்தான் தெரியுமே மாத்திரைகளை பற்றி, ஏன் அவரிடம் கேட்க வேண்டும்? பிறப்புக்கள் உயிர் பற்றி கூறுகிறாயே, அதுதான் நம் தந்தை அறிந்ததாயிற்றே என்றான் தான் அறிந்த வகையில். யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர் அருளாண்டி குழந்தைகளின் உரையாடலை ரசித்து உள்ளுக்குள் சிரித்தார். பிறகு ஒரு முறை இது குறித்த அறிவுக்கும் நோய்க்கும் மாத்திரைகள் என்பது குறித்த கருத்தரங்கில் தான் தலைமையேற்கப்பட இருப்பதையும் நினைத்து மகிழ்ந்தார். யாவற்றையும் அன்று பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அப்பாவி சோலையம்மாளும் ருத்ரன் சொல்வதை எண்ணி, ஆமாண்டி கண்ணு ருத்ரா, மாத்திரைகள் மற்றும் உயிர் பிறப்பு பற்றி முன்கூட்டியே உன் அப்பாவிடம் தெரிந்து கொள். உன் அப்பாவுக்கு யாவும் அத்துப்படி. அவர் ஒரு மருத்துவராயிற்றே, எல்லாம் தெரிந்தவர். அவரிடம் முதலில் கேட்டுக்கொண்டால் நீ பிறகு வகுப்பில் சென்று நன்கு கவனிக்கலாம் என்றால் யதார்த்தமான வெகுளித்தன்மையால். மகள் ருத்ரா தன் தந்தையிடம் அது பற்றி விளக்கம் கேட்டாள். அவரோ புன்னகைத்து, ஓ, அது ஒரு வகை இலக்கணம் கண்ணு, எனக்கு சரியா தெரியாது. அந்த மாத்திரைகள் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த உயிர் பிறப்பு பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. சிறுபிள்ளையில் படித்தது பள்ளியில் நினைவுக்கு ஓரளவு உண்டு. இப்பொழுது அது சுற்றமாக மறந்துவிட்டேன் என்றவுடன் சோலையம்மாள் திடுக்கிட்டு, அட கடவுளே, அது பற்றி தெரியாமலத்தான் இப்போதும் வைத்தியம் பார்க்குறீங்களா? போங்க, பாவம் உங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்க்குறவங்கெல்லாம் என்று சொல்லி கொண்டிருந்ததை கேட்டதும் மருத்துவர் சோலையம்மாளின் படிப்பு வாசனையற்ற தன்மையை நினைத்து உள்ளுக்குள் வேதனைப்பட்டார் மருத்துவர். பிறகு எல்லாரையும் தன் அருகில் அழைத்து, அட பைத்தியங்களா, உங்களுக்குத்தான் அறிவு வளர முதலில் நான் வைத்தியம் பார்க்க வேண்டும். நான் கொடுக்கும் மாத்திரைகள் என்பது ஒரு வகை மருந்து. அது நோய் தன்மைக்கு ஏற்ப அதையும்
அளவு அறிந்துதான் கொடுக்கணும். பிறப்பு உயிர் என்பன பற்றி நான் மருத்துவத்துறையில் கற்றது வேறு வகையானது. உங்கள் ஆசிரியர் கூற இருக்கும் கருத்தரங்கில் கூற இருக்கும் விளக்கம் அது வேறு வகையானது. இருவரும் ஒரு நாள் அது பற்றி பேச இருக்கின்றோம். இப்பொழுதே அது பற்றி நினைத்து தேவையில்லாமல் குழம்பிடக்கூடாது. வேண்டுமானால் இன்று உங்கள் பள்ளியின் இலக்கண ஆசிரியர் தண்டபாணி ஐயாவிடம் நான் சொன்னதாக சொல்லி கேட்டு பாருங்களேன். பிறகு அதை தாய் சோலையம்மாளுக்கும் தண்டபாணி கூறுகின்ற கருத்துக்களையும் நான் இருக்கின்ற கருத்துக்களையும் கருத்தரங்கு வழியே கேட்டு சோலையம்மாளுக்கும் கூறுங்கள். இல்லையேல் சோலையம்மாளையும் கருத்தரங்கு பக்கமாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டு விட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் குறிப்பிட்டது போல் இது பற்றி ருத்ரா தண்டபாணி தமிழாசிரியரிடம் வீட்டில் நடந்ததை மறைக்காமல் கூறியதும் ஆசிரியரும் சிரித்தபடி, இன்றுதான் அந்த கருத்தரங்கு ருத்ரா, மாலையில் நடக்க இருக்கிறது. உன் தகப்பனாரும் வருவார். அது யார் அது உன்னுடன் வந்திருப்பது? ஆமாம், அது எங்கள் அம்மாள் தான். ஓ, சோலையம்மாளா? வணக்கம் அம்மா, வாருங்கள். மதிய உணவுக்கு பிறகு கருத்தரங்கு தொடக்கும். பிறகு அதை பற்றி கேட்கலாம் என்று கூறி அனைவரும் மதிய உணவு அருந்தினர். பின்பு கருத்தரங்கம் தொடங்கியது. தலைமை வகித்த அந்த மருத்துவர் பேசினார். பிறகு அதையொட்டி தண்டபாணி தமிழாசிரியரும் பேசினார். அப்பொழுது தண்டபாணி தமிழாசிரியர் சிறப்புரையில் கூறினார், மாணாக்கச் செல்வங்களே, மருத்துவர் தரும் மாத்திரைகள் உடலுக்கு நலம் தரும். என் வழி இலக்கணம் தரும் மாத்திரைகள் உங்கள் அறிவுக்கு நலம் தரும். மேலும் தெளிவாகச் சொன்னால், மருத்துவர் காட்டும் மாத்திரைகள் உடலை குணமாக்கும். இலக்கணம் காட்டும் உயிர் பிறப்பு மாத்திரைகள் அறிவை குணமாக்கும். மொழி வளர்ச்சிக்கும் துணை நிற்கும். உடலுக்கு மருத்துவர் மாத்திரை, அறிவுக்கு இலக்கண ஆசிரியர் மாத்திரை. புரிகிறதா? இலக்கணத்தின் உயிர் பிறப்பு உயிர்மை பற்றி பிறகு அடுத்த கருத்தரங்கில் விளக்குகின்றோம். முதலில் மாத்திரைகள் பற்றி இலக்கணம் கூறுகின்றேன், கவனமாக கேளுங்கள். மாத்திரை சாப்பிடுவது கொஞ்சம் கடினமாக கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அது உடல் நலத்துக்கு நல்லது போல நான் விளக்க இருக்கின்ற இந்த மாத்திரைகள் பற்றியும் சரியாக புரிந்து கொள்வதற்கு கசப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மொழி வளர்ச்சிக்கு அது துணை புரிவதால் சற்று கவனமாக கேளுங்கள். எல்லா வகை எழுத்துக்களையும் ஒலிப்பதற்குரிய கால அளவுதான் இலக்கணத்தில் மாத்திரை. மறுபுறையும் சொல்கின்றேன், கவனமாக கேளுங்கள். எல்லா வகை எழுத்துக்களையும் ஒலிப்பதற்குரிய கால அளவுதான் இலக்கணத்தில் மாத்திரை எனப்படுவது. இரு நீ கேட்க வருவது புரியாமல் இல்லை. அவசரப்படாதே மாணவர்களே, நான் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். நானே சொல்லுகின்றேன். இயல்பாக கண் இமைக்கும் நேரம், அது ஒரு வகை அளவு. கை நொடிக்கும் நேரம், அது ஒரு வகை அளவு. இவையெல்லாம் ஒரு மாத்திரைக்குரிய கால அளவாகும். ஒரு மாத்திரை என்பது அ, இ, உ, எ, ஓ இந்த ஐந்தும் உயிர்க்குறில் எழுத்துக்கள். அதேபோல் க, ஞ, ச, ஞ முதலானவை உயிர் மெய்க்குறில் எழுத்துக்கள். புரிகிறதா? அடுத்து 2 மாத்திரை அளவு என்பதை காண்போம். அது நெடில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இவையாவும் உயிர் நெடில் எழுத்துக்கள். அதே போல கா, ஞா, சா, ஞா, டா, நா முதலியனவும் உயிர் மெய் நெடில். புரிகிறதா? அடுத்தது அரை மாத்திரையையும் காண்போம். ஆமாம், இதிலும் உண்டு. அரை மாத்திரை என்பது வேறொன்றும் இல்லை. இக்கு, இஞ்சு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு முதலான மெய்யெழுத்துக்கள் தான். ஆயுத எழுத்து உண்டு. குற்றியலுகரம், குற்றியலுகரம் இதில் அடங்கும். அடுத்தது 1 அரை மாத்திரை, 1 1/2 மாத்திரை என்பதும் உண்டு. அது
குறுக்கங்கள், அதாவது ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம். ஐகாரக் குறுக்கம் சொல்லின் முதலில் அளவு, இடையிறுதியோ ஒரு மாத்திரை. ஔகாரக் குறுக்கம் 1½ அந்த 1½ மாத்திரையில் அடங்கும். கடைசியாக கால் மாத்திரை, அது மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் மட்டுமே. இப்பொழுது புரிந்ததா என்று கூறி பல வகையான இலக்கணம் குறித்தும் தலைக்கணத்தை போக்க இவ்வாறு மிகவும் விரிவாக கருத்தரங்கில் உரையாற்றினார் தமிழாசான். மாத்திரை சொல்நயம் வெளிப்பட மாத்திரை அளவுகள் தேவைப்படும். அதாவது எழுத்துக்களின் ஒலிப்பதற்கான கால அளவே மாத்திரை. அந்த சொல்நயம் வெளிப்பட மாத்திரை அளவுகள் தேவைப்படும் என்று கூறி தன் கருத்தை நிறைவு செய்தார் ஆசிரியர். ஓய்வு நேரத்தில் மருத்துவர் அருளாண்டியும் ஆசிரியர் தண்டபாணியும் தங்கள் கருத்தரங்கின் வன்மை மென்மைகளை எடுத்து பேசிக்கொண்டனர். அறியாமையின் மாத்திரைகளை விளக்கியதையும் எண்ணி நட்பு கொண்டனர். இதற்கு இடையில் மருத்துவரும் பலவித கருத்துக்களை ஒப்பிட்டு கூறினார். அந்த கருத்துக்கள் யாவரையும் மெய்மறக்கச் செய்தன. ஒருவர் உரையாற்றுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ந்து கேட்போரையும் சிந்திக்க வைத்தனர். அறிவு சார்ந்த இந்த கருத்தரங்க நிகழ்வு வழி கற்க ஆசைப்படுவோர் உணர வேண்டியது: உடல் நோயை மருத்துவர் போக்குவார், அறிவின் பிழையை இலக்கண ஆசிரியர் நீக்குவார். உடலுக்கு மருந்து அவசியம் என்பது போலவே நமது அறிவுக்கும் இலக்கணம் அவசியம். இரண்டையும் தவறாமல் உட்கொண்டால் வாழ்க்கை ஆரோக்கியமும் அறிவு ஒளியும் பெற்று வளரும் என்பதையே நாம் அறிய வேண்டும். இந்த கருத்தரங்க நிகழ்வு இவ்வாறு விளக்கிற்று. இரு மருத்துவரும் தமிழாசானும் நன்கு அறிவுக்கும் நோய்க்குமான மாத்திரைகளை விளக்கினார்கள். இறுதியில் நன்றி உரையில் ஒரு மாணவி மருத்துவர் மற்றும் தமிழாசான் இருவரின் கருத்துக்களையும் ஒப்பிட்டு விளக்கினார். மிகவும் நன்றி ஐயன்மார்களே. உடலை வைத்தே சித்திரம் எழுத முடியும் என்பதை நிரூபித்தார் மருத்துவர். உடலை காக்க மருத்துவர் ஆலோசனைகள் நாம் பெற வேண்டும். சபையில் மொழியை செம்மையாக பேசவும் எழுதவும் மொழியை காக்கவும் துணை புரிவது மாத்திரையின் அளவு என்ற தமிழாசான் கூற்றையும் எண்ண வேண்டும். இலக்கணம் மொழியின் அமைப்பையும் அழகையும் காக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து மொழி ஆற்றலை வளர்க்க தமிழாசான் இலக்கண ஆசிரியர் கருத்துக்களையும் முழுமையாக ஏற்போம், பின்பற்றுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதை பெற்றால்தான் கல்வி பயனை முழுவதும் அடையலாம் என்ற மருத்துவர் ஆலோசனைகளை நாம் ஏற்போம். அதையும் மறக்க முடியாது. அதன் வழி நடப்போம். உறுதியான உடலில்தான் உறுதியான உள்ளம் அமையும் என்று கூறி அவர்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் நாங்கள் யாவரும் மனதார நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். பலத்த கைத்தட்டல்களுடன் அன்றைய நிகழ்வு முழுமையானது. தாங்கள் இலக்கணத்திலும் மருத்துவத்திலும் ஓரளவு புலமை பெற்றீர்கள் அல்லவா? நாளை சிந்திப்போம், சந்திப்போம்.